நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. சொல்ல போனா நீங்க பாதி வேலையை முடிச்சிட்டீங்க. நான் எந்த உதவியும் செய்யலைங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுங்க. ஆனா நான் செய்யலனாலும் நீங்க நான் செஞ்சேன்னு தான் சொல்லுவீங்க. நான் என்னன்னு சொல்லவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் என்ன இப்படி புகழ்ந்து பேசுனதே கிடையாது. அதிகமா புகழ்ந்தா வேலை நடக்காது. இல்ல, எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறவங்க நிச்சயமா மாற மாட்டாங்க. சரி, என்னை எதையும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் உன்னை கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. எனக்கு சமைக்க தெரியாதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்தப்ப உங்களுக்கு என் மேல கோவமே வரலையா? எங்க வீட்டாளுங்க உங்களை ஏமாத்திட்டாங்கன்னு உங்களுக்கு அந்த நிமிஷம் தோணலையா? என்னோட அண்ணன் தான் எனக்கு எல்லாமே தெரியும்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க என்கிட்ட எந்த கேள்வியுமே கேட்கல, எந்த தொந்தரவுமே பண்ணலையே. இல்ல, எனக்கு கோவம் வரல. அதே மாதிரி உங்க அண்ணன் ஏமாத்திட்டாருன்னு தோணல. அது ஏன் தெரியுமா? அவரு உங்க அண்ணன். உங்க அப்பா அம்மா அவன் திடீர்னு தவறி போனதுனால அவரோட மிகப்பெரிய பொறுப்பா உங்களை பார்த்துருப்பாரு. அதனால அவருக்கு என்ன தோணிருக்கும்னா, எப்படியாவது சீக்கிரம் தங்கச்சி ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதுக்குன்னு நான் பெரிய நல்லவன்லாம் சொல்ல வரல. ஒருவேளை இப்படியும் இருந்திருக்கலாம். உங்க அண்ணனுக்கு எங்க குடும்பத்தை பிடிச்சிருக்கலாம். எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா. அன்னைக்கு உங்க அண்ணன் எந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்திருப்பாருன்னு என்னாலே புரிஞ்சுக்க முடிஞ்சது. எப்பவே நான் என்னோட படிப்பு விஷயத்தை பத்தி இவர்கிட்ட சொல்லிடவா? சந்தியா, இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? எந்த வேலையா இருந்தாலும் நீங்க அதை கவனமா செய்வீங்க. அதனால தான் சீக்கிரம் கத்துக்கிறீங்க. உங்களுக்கு கூட ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு மொத்த சமையலையும் ஒரே நாள் கத்துக்கிட்டு கலக்கிட்டீங்களே. நீங்க வேணா பாருங்க, போக போக எல்லா வேலையும் அழகா கத்துக்குவீங்க. என்னங்க? என்னங்க, உங்ககிட்ட நான் இன்னொரு விஷயமும் சொல்லணும். No, Monica, we need file a petition. Hello. இவர்தான் அந்த வக்கீல். No, tell them the matter's already subsumed. இவர்தான் அந்த வீட்டை வாங்கியிருக்காரு. அதுக்கு தான் கிரகப்பிரவேசம். That's very important, yeah. Come on, you need to understand this. அதோ அவங்க தான் Yeah, tell them not to come. That's important. இவங்க தான் நமக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாங்க. இவங்களை ஆண்டவன் சந்தோஷமா வச்சுக்கணும். Okay, bye. See you. இங்க பாருங்க, அவங்க இங்கதான் இருக்காங்க. தைரியமா பேசுங்க, சரியா?
கஸ்தூரி, சந்தியா மட்டும் கொஞ்சம் கவனமா இல்லாம இருந்திருந்தா நாம எல்லாரும் என்ன நினைச்சிருப்போம்? குடோன் தானா எரிஞ்சதுன்னு தானே நினைச்சிருப்போம். அவ ஒருத்தி மட்டும்தான் இந்த வீட்டுக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கிறா. அந்த விஷயத்த கேட்டதும் எல்லாருக்கும் எவ்வளவு அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாருக்குமே அந்த நிமிஷம் மூளை வேலை செய்யவே இல்ல. ஆனா அம்மா, அந்த நேரத்துல உங்களுக்கும் வேலை செய்யல. கஸ்தூரி, பைத்தியக்காரத்தனமா பேசாத. இனிமே என்கிட்ட ஒழுங்கா பேசு, இல்ல நாக்க வெட்டி வெளியே எங்காவது தூர போட்டுருவேன். போ போ. இனிமே இந்த வீட்ல நான் மட்டும்தான் எல்லாத்தையும் பாக்குறேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா என் மூத்த மருமக எல்லாத்தையும் பாத்துக்கிற. என்னப்பா விக்ரம், இன்னும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போலியா? அம்மா, அது வந்து கடையோட பத்திரத்தையெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன்ல அதையெல்லாம் காட்டணும்ல. சரி சரி, எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்க. ஆ. மோகன், எங்க இருக்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொன்னேன்ல, கிளம்புறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் பொம்பளைங்க மாதிரி? சீக்கிரமா கீழே வந்து அண்ணன் கூட சேர்ந்து போ. என்ன சொல்றது கேக்குதா? இதோ வரமா. அம்மா, எனக்கு ஒரு விஷயத்தை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குமா. என்னது? நாம இன்னும் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோமா. போலீஸ் அதுன்னு போனா பணம் செலவாகும்ல. எதுக்காக பணத்தை ரெடி பண்ணணும்னு சொல்ற? திருடனை வீட்டுக்கு கூப்பிட்டு அவனுக்கு அந்த பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்றியா? இல்ல அம்மா, நம்ம போறது போலீஸ் ஸ்டேஷனுக்குமா. போலீஸ் ஸ்டேஷன் நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவங்க முதல்ல என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்க வீட்டுல இவ்வளவு பொருள் இருந்ததே, அதுக்கு வரி கட்டினீங்களான்னு கேட்பாங்க. மாசத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லம்மா, 1008 கேள்வி கேட்டு நோகடிச்சிருவாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் நான் எப்படி பதில் சொல்றது? அவங்க கேட்கிற கணக்கு வழக்கெல்லாம் நான் எப்படி காட்டுறது? இந்த வேலையெல்லாம் நம்ம இது வரைக்கும் செஞ்சதே இல்லம்மா. அதனால மொத்த வரியும் கட்ட சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருந்தாலும் அவங்க என் கடை முழுக்க செக் பண்ணுவாங்கம்மா. அப்புறம் சூர்யான கடை பக்கம் போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏன் எப்பவும் நீ நேர் வழியிலே போக மாட்டேங்கிற? என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒழுங்கா கணக்கு வச்சுக்கலாம்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க? அத்த, இது ஒன்றும் தப்பான வேலை இல்ல. ஆனா நம்ம கடையில முதல்ல இருந்தே பத்திரம் கணக்கு வழக்கு எதுவுமே இல்ல. மீனா சொல்றது உண்மைதாம்மா. இங்க பாருங்கம்மா, போலீஸ்காரங்க எப்பவும் பிரச்சனை பண்ணதான் நினைப்பாங்க. நம்மள மாதிரி யாராவது அப்பாவிங்க கிடைச்சாங்கன்னா நம்ம கிட்ட நல்லா பணத்தை கறந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுக்குவாங்கம்மா. அதையெல்லாம் விடுங்கம்மா. நீங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லிட்டீங்கல்ல, கொடுத்துட்டு வரோம், அப்புறம் பார்க்கலாம். போலாமண்ணா? வா போலாம். விக்ரம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போனதெல்லாம் போயிடுச்சு. எப்படி இருந்தாலும் மறுபடியும் வர போறதில்ல. அதனால விட்டுடு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க எனக்கு இஷ்டம் கிடையாது. விட்டுடுங்க, எல்லாம் போட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னங்க, பாதாம் பருப்பெல்லாம் தீர்ந்துடுச்சு. என்னங்க, பாதாம் பருப்பு தீர்ந்துடுச்சு. சரி சந்தியா, நான் உள்ள சொல்லிட்டு வர சொல்லியிருக்கேன். இந்த கொஞ்ச நேரத்தில் வந்துடும்.
உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமாம், எனக்கு ஒரு கடாய் வேணும். எல்லா பாத்திரத்துலேயும் வேலை நடந்துட்டு இருக்கு. சரி, நான் ஒன்று பண்ணுறேன். இதையும் எடுத்து கழுவிடுறேன். என்கிட்ட கொடுங்க, நான் உங்களுக்கு கழுவி தரேன். அதுக்குள்ள மற்ற வேலைகளை முடிச்சிருங்க. இல்லை இல்லை, வேணாம் சந்தியா, இது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். என்னால இந்த வேலையை செய்ய முடியுங்க. சந்தியா, சந்தியா, நெய் தீந்துருச்சு. நான் உள்ள போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. கொஞ்சம் நில்லுங்க. நீங்க பாதாம் பருப்பு கேட்டீங்களே, இத எங்க கொடுக்கணும்? கொடுங்க, எனக்கு நெய் டப்பா ஒன்று வேணும். ஓ சரி. உள்ள போனீங்கன்னா வலது கை பக்கம் ஸ்டோர் ரூம் இருக்கு, அங்க நெய் இருக்கும். இதை யார்கிட்ட கொடுக்க? இந்த பாதாம் உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லைன்னா அதோ அவங்க என் மனைவி தான், அவங்ககிட்ட கொடுத்துருங்க. இங்க பாருங்க, பாதாம் பருப்பு கொண்டு வந்திருக்கேன். இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பிரீத்தி, சந்தியா, நீயா? சந்தியா, நீ இங்க என்ன இதெல்லாம்? சொல்லு சந்தியா, என்னாச்சு? அந்த அந்த சமையல்காரர் என்கிட்ட நீ அவரோட வைஃப்னு சொன்னாரு. நான் தான் அவரோட மனைவி. என்ன இது? இதெல்லாம் எப்படி நடந்தது? சமையல்காரர் சந்தியா, நீ நம்ம காலேஜ் டாப்பர்.
நாங்க எல்லாரும் எப்பவும் என்ன நினைப்போம் தெரியுமா? உன்னோட கல்யாணம் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் கூடயோ இல்ல ஒரு டாக்டர் கூடயோ இல்ல சிஇஓ கூட நடக்கணும்னு நினைச்சோம். ஆனா இதெல்லாம் எப்படி நடந்தது? என்னால நம்பவே முடியல சந்தியா. இப்படி ஒருத்தர் கூட உன் கல்யாணம் நடந்திருக்கா? ஏதாவது பேச சந்தியா. ஏன் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிற? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்த கையில எப்பவும் பெரிய பெரிய புக்ஸ பார்த்திருக்கேன். உன் கண்ணுல எப்பவும் தன்னம்பிக்கை தெரியும். இன்னைக்கு அந்த கை இப்படி பாத்துறது, உன் கண்ணுல எந்த சந்தோஷமும் இல்ல. அடுத்தவங்க உரிமைக்காக சண்டை போடுவிய சந்தியா. இன்னைக்கு உனக்காக சண்டை போட முடியலையா? இந்த கல்யாணம் நடக்கும்போது நீ ஏன் சும்மா இருந்த? சந்தியா, எப்படி உன் அண்ணன் இப்படி ஒரு மாப்பிளைய பார்த்தாரு? வாயை திறந்து பதில் சொல்லு. இதெல்லாம் நடக்கும்போது நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா ஒரு சில நேரம் நிலைமைக்கு தகுந்த மாதிரி நம்ம காம்ப்ரமைஸ் ஆகணும்ல. அதனாலதான் நடந்தது எதையும் என்னால மாத்த முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு நல்லா தெரியும் அவரு என் அளவுக்கு படிக்கலங்கிறது நல்லா தெரியும். ஆனா என்னை விட அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரியும். ரொம்ப நல்லவர் அவரு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் இரு. காம்ப்ரமைஸ்னு சொல்றல, இந்த வார்த்தை உனக்கு பிடிக்காத வார்த்தையாச்சே. இப்ப அதையும் நீ சொல்றியா சந்தியா? ஏன் சந்தியா நீ இப்படி மாறின? நீ தான் சொல்லுவ தன்னம்பிக்கை இல்லாதவங்க தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்கன்னு. நீ எல்லார்கிட்டயும் சொல்லிருக்க சந்தியா. உன் தன்னம்பிக்கை எல்லாம் எங்க போச்சு? இப்படி ஸ்வீட் செய்யறவரை போய் நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்ட சந்தியா? ஒரு சாதாரண பொண்ணு செய்யற வேலையை தானே நான் இப்ப செய்யறேன். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? எல்லா பொண்ணுங்களும் ஒரு புது உறவை ஆரம்பிக்கணும்னா நிச்சயமா அதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். இப்பெல்லாம் நீ பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற. ஆனா உன்னோட கனவுகள், உன் கனவுகள் ரொம்ப சின்னதாயிடுச்சு. இன்னைக்கு உன் வாயால இப்படி பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்கு தெரியுமா சந்தியா? எல்லாரை விட ரொம்ப ஸ்பெஷலானவ நீ. ஆனா நீ இப்படி மாறினதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தியா, சந்தியா முதல்ல என் கண்ணை பாரு. என் கண்ணை பார்த்து நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. நீ இந்த வாழ்க்கைக்கு ஆசைப்பட்ட? பதில் சொல்லு சந்தியா. என் கண்ணை பார்த்து சொல்லு. உங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏற்கனவே பழக்கம் இருக்கா? இவ என்னோட ஃப்ரெண்ட். சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ். சேர்ந்தே விளையாடுவோம், சேர்ந்து தான் படிச்சோம்.
எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தோம். எல்லாத்துலயுமே எங்க சந்தியா தான் ஃபர்ஸ்ட். ஆனா இப்ப ஐயோ, நான் கூட உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருக்கேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கு கணக்கு வழக்கெல்லாம் ரொம்ப நல்லா தெரியுதுங்க. பாவம் 7வது வகுப்புக்கு மேலே படிச்சிருந்தாங்கன்னா எங்கேயோ போயிருப்பாங்க.